Hi Queens, welcome to our channel. இன்னைக்கு நம்ம புதினா பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து கழுவி ரெடியா வச்சிருக்கேன். இதுல வந்து இன்னைக்கு நான் 1.5 கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்துக்கறனால 3 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். ஆனா நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை வந்து ஊற வைக்கும் போதே சேர்த்து ஊற வச்சிடுறேன். ஏன்னா 1 கப் அளவுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்க போறோம். அதனால நம்ம 2 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு ½ அன் அவர். இப்போ வந்து வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் புதினா, தக்காளி 1, பச்சை மிளகா, லெமன், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், இலை, பச்சை பட்டாணி, தேங்காய் பால், அதுக்கப்புறம் முந்திரி, சீரகம், சோம்பு, நெய், கொஞ்சமாக தயிர், அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்காக நான் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் எண்ணெயும் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஜாரில் இஞ்சி பூண்டு கூட நம்ம வந்து ஒரு 4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறோம். இது கூடவே சோம்பு வந்து ½ டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு புதினாவையும் கொத்தமல்லியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த புதினா வந்து தாளிக்கிறதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா நம்மளை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அடுப்பில் நான் ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுருக்கேன். இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு, முந்திரி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, வெங்காயம், புதினா எல்லாத்தையுமே நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளி, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினாவும் கொத்தமல்லியும் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதில் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இது வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டதுக்கப்புறமா அடிஷ்னலாக வந்து நான் இன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து லைட்டாக வேக வச்சு நான் அதில் வந்து பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சோயா சங்க்ஸ், அதாவது மீல் மேக்கர் சொல்லுவாங்களே, அதை ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ½ லெமன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் எல்லாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் இருக்கா, காரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இது பச்சை மிளகாய் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இது வந்து நான் பாஸ்மதி ரைஸில் வந்து இந்த புதினா அரைச்சேன் இல்லையா, அதோட பேலன்ஸ் தண்ணின்னு இதில் ஊற்றி வச்சுருந்தேன், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக. இப்போ நம்ம வந்து ரைஸு அந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி அரிசி உடையாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வைக்க போகிறேன். அவ்வளோதான், புதினா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் வந்து இறங்கினதுக்கு அப்புறமா நான் வெயிட் பண்ணி உங்களுக்காக பிரியாணியை ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. அண்ட் இதை பற்றின சஜஷன் டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye.